Next fourth sum. Compute the sum of first n times of. இதில் n times வரைக்கும் sum பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் சொல்யூஷன் nth டைம் பண்ணிக்கிறோம் tn. ஃபர்ஸ்ட் டைம்னா இது, செகண்ட் டைம்னா இது, தேர்ட் டைம்னா இது, ஃபோர்த் டைம்னா இது. அப்போ nth டைம் எப்படி இருக்கும்? 1 + 4 + 4 ஸ்கொயர் + 4 கியூப் + எக்ஸெட்ரா ப்ளஸ் இங்கே வரல. செகண்ட் டைம்னா ஃபோர்த் பவரில் 1 இருக்குது. இது தேர்ட் டைம் 1 2 தேர்ட். தேர்ட் டைம்னா 2 இருக்குது. தேர்ட் டைம்னா 2 இருக்குது, ஒன்று குறையுது. ஃபோர்த்து டைம்னா 3, ஒன்று குறையுது. பாருங்கள், செகண்ட் டைம்னா 4 பவரில் 1 தான் இருக்குது, ஒன்று குறையுது. இது தேர்டு டைம்னா 4 பவரில் 1 குறைஞ்சி 2ஆக இருக்குது. ஃபோர்த்து டைம்னா 4 பவரில் 1 குறைஞ்சி 3ஆக இருக்குது. அப்போ 4 பவரில் 1 குறையுது. அப்போ nth டைம்னா 4 பவரில் 1 குறையணும் இல்லையா? அப்போ n-ல 1 குறைஞ்சதுன்னா n-1. இப்போ tn = nth டைம்ங்கிறது 1 + 4 + 4 ஸ்கொயர் + 4 கியூப் + எக்ஸெட்ரா + 4 பவர் n-1. இப்போது இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? ஒரு ஜிபியாக இருக்குது. சரிங்களா? இது ஒரு ஜிபி. ஜிபினா ஃபார்முலா என்ன? Sn = a × r⁻−1/r−1. இதில் a-ங்கிறது 1, r-ங்கிறது t2/t1 4. அப்போ இந்த ஃபார்முலா வச்சு சம் பண்ணிக்கலாம். இப்போ a-யோட வேல்யூ 1 × r⁻n, r-ங்கிறது 4 பவர் n -1/4 - 1 3 அப்படின்னு கிடைக்கும். = 1/3 பிரிச்சுக்கலாம். 4 பவர் n/3 -1/3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இது nth டேர்மை மட்டும் சம் பண்ணாக்கா, nth டேர்மை மட்டும் சம் பண்ணா நமக்கு என்ன கேட்குறாங்க? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ், n டேர்ம்ஸ் வரைக்கும் சம் பண்ண சொல்லியிருக்காங்க. இது nth டேர்ம்னுடைய சம்மு. நமக்கு n டேர்ம்ஸ் வரைக்கும் உள்ள சம்மை கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10வது இதில் 1, இதில் ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம், இந்த மாதிரி 10வது டேர்மினுடைய ஆன்சர் தான் இது. நமக்கு இது கேட்கல, 10வது டேர்ம் வரைக்கும் உள்ள சம்மை கேட்குறாங்க. ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ், சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இதைத்தான் கேட்குறாங்க. சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னால் என்ன செய்யணும்? சிக்மா பண்ணிக்கணும். அப்போ சிக்மா இந்த 3 விட வெளில எடுத்துடலாம். 1/3 × சிக்மா 4 பவர் n -1/3 வெளில எடுத்துடலாம். சிக்மா இது அப்படியே 1/3 வெளில எடுத்தாச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? 1 = 1/3 × சிக்மா 4 பவர் n-னாக்கா என்ன அர்த்தம்? 4 பவரில் சிக்மானா 1லேருந்து n வரைக்கும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு n மேலே 1 போடுங்க 4 பவர் 1, 2 போடுங்க 4 பவர் 2, 3 போடுங்க 4 பவர் 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா இப்படியே போயிட்டே இருக்கும். எக்ஸெட்ரா ப்ளஸ் 4 பவர் கடைசியாக என்ன போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 பவர் n கிடைக்கும். -1/3 × சிக்மா 1. இந்த மாதிரி எத்தனை 1 ஆட் பண்ணணும்? n டைம்ஸ் தானே. அப்போ n 1 ஆட் பண்ணால் 10, 1 ஆட் பண்ணால் 10, n 1 ஆட் பண்ணால் n = 1/3 இப்போ இது எல்லாத்துலேயும் காமனாக ஒரு 4 எடுத்துருவோம். 4 எடுத்தாச்சுனாக்க 1 4 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 4 எடுத்துட்டோம் இல்லையா? 4 பவர் n-1 -n/3 = 4/3 இன்ட்டு இது எல்லாத்தையும் சம் பண்ணணும். இது எல்லாத்தையும் சம் பண்ணால் என்ன கிடைக்குதுங்கிறத ஆல்ரெடி பார்த்துக்கணும் இதானே. அப்போ அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். என்னது? 4 பவர் n/3 -1/3 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். சரிண்ணா? மைனஸ் என்ன இருக்குது? மைனஸ் வெளியில் n/3 இருக்குது. ஈக்குவல் டு இந்த 4 இன்ட்டு இந்த 3 காமனாக உள்ள எடுத்திங்கன்னா 9 மாறிடும். 4/9 உள்ள என்ன இருக்கும்? 4 பவர் n -1 அப்படின்ட்டு. புரியுதா? இப்போ 4/3 ரெண்டுத்துலேயும் 3 பேஸ் 3 தானே. அப்போ 4 பவர் n -1/3 கிடைக்கும். 3 × 3 9 ஆகிடும். இந்த n/3 அப்படியே